இன்னைக்கு திருநள்ளாறு மினி விளாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு போகணும்னு. கடைசியா இன்னைக்கு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். காலையில 4:30 மணிக்கே கிளம்புனோம். ஏன்னா, அப்பதான் 10:30 மணிக்கு ரீச் ஆயிடலாம் அப்டின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புனோம். அதனால சாப்பிடல. சரி பிரேக்ஃபாஸ்ட் எங்க சாப்பிடலான்னு பார்க்கும்போது, வழியில ஹைவேஸ்லயே ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருந்தது. அங்க சாப்ட்டுட்டு கிளம்பிட்டோம். 12:30க்கு நட சாத்திருவாங்க. அதனால சீக்கிரமா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அவ்ளோ காலையிலயே நாங்க கிளம்புனோம். ஆனா, அங்க 11:45க்கு தான் ரீச் ஆனோம். ரீச் ஆன உடனே இங்க ஒரு குளம் இருக்கு. இங்க தான் வந்து எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு, அ கோவில் உள்ள போணும்னாங்க. ஆனா நாங்க தலையிலேயே தண்ணி தெளிச்சுக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப குப்பை மாரி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த குளத்தையே. நல்ல வேளை இன்னைக்கு ஃபுல்லாவே தரிசனம் இருக்கு. 12:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கிளம்பிட்டோம். இந்த போற வழியில தான் தேங்காய் உடைக்கணுமா, அதனால தலையில தேங்காவ சுத்தி எல்லாருமே இங்க உடைச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் வருது. நாங்க சீக்கிரம் பார்த்துட்டு, சாமிய பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு தான் நாங்க 12 மணிக்கு லைன்ல நின்னோம். ஆனா எங்களுக்கு தெரியல, இது ரொம்ப நேரம் ஆகும் அப்டின்ட்டு. நாங்க பாட்டுக்கு லைன்ல நின்னுட்டோம். மணி 3 மணி ஆயிடுச்சு. அப்பதான் வெளியவே வந்தோம். சனி பெயர்ச்சி நடந்துட்டு இருக்கு அப்டிங்கிறதுனால தான் இவ்ளோ கூட்டம். மத்தபடி நார்மல் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியா தான் இருக்கும்னாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். வெளில வந்தோனே புகழுக்கு புடிச்ச ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாகிட்ட எதெல்லாம் வேணுமோன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு தான் பையன் வந்தான். அப்படியே பசி ரொம்ப அதிகமா இருந்தது. சரி இளநீர் குடிப்போம்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் இளநீர் குடிச்சிட்டு, வெளில போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த சரவுண்டிங்ல ரொம்ப தூரமா ஹோட்டலே இல்ல. அப்புறம் ஒரு ஆனந்த பவன் ஹோட்டல் பார்த்தோம். பசியில டக்குன்னு போயிட்டோம். மணி 5:30 ஆயிடுச்சு நாங்க இந்த ஹோட்டல் ரீச் ஆகும்போது. வெஜ் ரைஸு, வெஜ் நூடுல்ஸு, சப்பாத்தி இதுதான் இருந்ததுன்னு சொன்னாங்க. எல்லாமே காலி. சாப்பாடெல்லாம் காலின்னு சொல்லிட்டாங்க. சரி இருந்தத மட்டும் வாங்கிக்கிட்டோம். பசிக்காக சாப்பிட்டுறோம். என் பையனுக்கு சரியான டயர்டு. தூக்கம் வேற வந்துருச்சு. சாப்ட்டுட்டு அப்படியே நாங்க கெளம்பிட்டோம். ஈவ்னிங் ஆயிடுச்சு. 9:30 ஆயிடுச்சு. இந்த டைம்ல காஃபி சாப்பிடணும்னு எங்க அப்பா கேட்டிருந்தாரு. அதனால இங்க இறங்குனோம். 99 தான் இது. இது வந்து நாங்க திருவண்ணாமலை போகும்போது, நானும் என்னோட ஹஸ்பண்டும் இந்த ஷாப்ல தான் காஃபி சாப்பிடுவோம். நல்லாருக்கும். ஏன்னா, இங்க சங்கு புட்டி கிடைக்கும், ஆவாரம் புட்டி இந்த மாதிரி நம்ம கேட்கிற எல்லா டீயுமே கிடைக்கும். ஆ சிறுதானியங்கள்ல செஞ்ச லட்டு எல்லாமே இங்க இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்ச ஷாப்பு. எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் இங்க வாங்கிக்கிட்டேன். இந்த ஒன் டே ட்ரிப் மட்டும் பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா, அறக்க பறக்க பார்த்துட்டு வர மாரி இருந்துச்சு. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.